வந்து என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்ட. ஆக்சுவலி இன்னைக்கு ஹோலிங்கிறதுனால ஜாலியா இப்படி சீரியஸா சொன்ன விஷயத்த நீ ஜாலியா எடுத்துக்கிறியா? இல்ல இனிமே அப்படி எடுத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களோட மூட மாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீ என்னோட மூட இன்னும் கெடுத்துட்ட. என்னோட இன்டென்ஷன் அது இல்லங்க. என்னோட இன்டென்ஷன் கூட அது கிடையாது. ஆனா நீ என்ன இல்ல ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. நான் உங்க மூட மாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்ப நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. ஐ அம் ரியலி சாரி. நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டை விட்டு வெளிய போ. என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லல. உங்களுக்கு இதனால இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கு தெரியாது. பிரக்யாவை அபி இப்படி இழுத்துட்டு போறத பாக்கும்போது பிரக்யாவோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணுது. தேங்க்யூ ஆலியா. பிளான் பண்றதுல நீ எக்ஸ்பர்ட் ஆயிட்ட. ஓகே, நானும் போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாதுங்க. ஹோலி செலிப்ரேட் பண்ற மூட்ல நான் இல்லன்னு சொல்லி அனுப்புறேன். அப்புறம் எதுக்கு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்ன ஃப்ரெண்ட்னு சொன்ன, ஃபேமிலி மெம்பர்னு சொன்ன, அதனால நீ என்ன செஞ்சாலும் உன்ன சொல்ல மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸோட பவுண்டரிஸை கிராஸ் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. நீ இந்த வீட்டை விட்டு போ. I said out. அபி, அபி, என்ன இதெல்லாம்? பாட்டி, நீங்க இவளுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தனு, நாம நினைச்சதை விட ரொம்ப சுவாரஸ்யமா ஆயிடுச்சுல்ல? ஐ நோ. அபி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டான். ஆனா இந்த கோவத்தை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க. அடுத்த தடவை நான் இப்படி பண்ண மாட்டேன். உனக்கு நான் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். உனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான். ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நீ பண்ணத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு நான் பண்ணதையும் நீ என்னைக்கும் மறக்காத. என்னாச்சு? என்ன அப்படி பாக்குற? கமான், நம்ம இவங்களை அட்டாக் பண்ணுவோம். இரு, நாங்க என்ன இங்க விளையாடிட்டா இருக்கோம்? வெளியே போற வழி அந்த பக்கம் இருக்கு. அவுட். ஓகே, ராகு காலம் முடிய போது. இனிமே நாம நல்ல ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம். நில்லு. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர், நல்லா இருந்துச்சு. என்ன பிரக்யா, கலர் ஊத்தி பயமுறுத்த உனக்கு மட்டும் தான் தெரியுமா? நானும் நல்லா தான் பயமுறுத்துவேன். நம்ம ரெண்டு பேர்ல டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தனா, உன்னை முதல்ல பயமுறுத்தி அப்புறம் தண்ணி ஊத்துன. Happy Holi. Happy Holi. Happy Holi. I'm rockstar Abhi, guys. ஒவ்வொரு வருஷமும் நான் ஹோலி செலிப்ரேட் பண்ற ஸ்டைல மாத்திக்கிட்டே இருப்பேன். என்னாச்சு? என் கண்ணுக்குள்ள கொசு போயிடுச்சு. என்னாச்சு? எது கழுவுற நீ? ஒண்ணும் இல்ல, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. கண்ணுல? காட்டு காட்டு. போச்சா? இல்ல. போச்சா? இல்ல இல்ல, இன்னும் எனக்கு வலிக்குது. வலிக்குதா? ஒரு நிமிஷம் இரு. தண்ணி. அபி. அபி, நல்ல தண்ணி இல்லையா? தனு.
நீ உடனே நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. குண்டச்சி கடல ஏதோ போயிடுச்சா? குண்டச்சி இவன் எங்க போனா? இங்க இருக்கியா? ஏன் நீ சில மேல நிக்கிற? வருவா போ. எதுக்கு மறைஞ்சிட்டு இருந்த? சொல்லு, உன் கண்ணுல என்ன போச்சு? Happy Holi, Mr. Ravi. அப்படின்னா நீ நடிச்சுக்கிட்டா? என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களால மட்டும்தான் ஆக்டிங் பண்ண முடியுமா? நீங்க என்ன முட்டாளாக்கிட்டீங்க, நான் உங்களை முட்டாளாக்கிட்டேன். முட்டாளா? பெருசா ஆக்கணும்ல. பார்க்கதானே போற. என் வீட்டு முற்றத்தில் இவள் போடும் கோலங்கள் எப்போதும் வேண்டும். ராணி, நீங்க நடுவுல இங்க பாருங்க, சண்டை போட வேண்டாம். இன்னைக்கு விட போறதில்ல. நீங்க தான் சண்டை ஆரம்பிச்சீங்க, நான் அதை முடிச்சு வச்சிட்டேன். இல்ல. பாட்டி பாட்டி வாங்க பாட்டி. போன போது விடு. எனக்கு ஹோலிக்கு யாரு விஷ் பண்ணுவாங்க? எனக்கு விஷ் பண்ணு. சாரி. ஹாப்பி ஹோலி பாட்டி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் ஹோலி கொண்டாடணும். உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். பாட்டி, நீங்க இன்னொருத்தனுக்கும் இதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணும். யாருக்கு? ஓய் தனு, சீக்கிரம் வா. இக்கடிக்கு ராமா. காமியா பாட்டி, இவளுக்கு நீங்க என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா, இவளுக்கு மூளை வளரணும். ஏன்னா நான் எப்போ காமெடி பண்றேன், எப்போ சீரியஸா இருக்குன்னு இவளுக்கு அப்பதானே புரியும். அப்பா கடவுளே, இவளுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. அவளுக்கு மூளை வேலை செய்யற மாதிரி பண்ணு. அபியோட சந்தோஷம் எதுல இருக்கு, இவளோட சந்தோஷம் எதுல இருக்கு, இது ரெண்டுமே இவளுக்கு புரியுற மாதிரி பண்ணுப்பா. அட, அவளுக்கு என்னாச்சு? ஏய், எனக்கு தெரிஞ்சு கடவுள் இவளுக்கு உடனே புத்தி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பாட்டி, பாத்தீங்களா, உங்களால அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா நான் அவளை வேண்டாம் இல்ல. வேண்டாம் நீ அபி, முட்டாளா சொன்னா கேளு. இருக்க. வேண்டாம். ஐயோ, இல்ல கிட்ட இருந்து உன்னை உங்களால தப்பிக்க பிடிக்க முடியாது. முடியாது. இன்னைக்கு உன்னை விட முதல்ல மாட்டேன். பிடிச்சு காட்டுங்க பாப்போம். அப்படியா? சேலஞ்ச் பண்றியா? பாத்தியா, பிடிச்சிருவன் சொன்னல. இப்ப என்ன பண்ணுவீங்க? கலர் பூசுவீங்களா? பூச போற கலர் அடுத்த ஜென்மம் வரைக்கும் இருக்கணும். உங்களோட கனவு அடுத்த ஜென்மத்துல தான் நிறைவேறும். அப்படியா? நீ மறுபடியும் எனக்கு சேலஞ்ச் கொடுக்கறல? கலர் பூசுறதுக்கு கையில கலர் இருக்கணும். கலர் எடுத்துக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னோட கையை இப்ப விட்டதும் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறல்ல? அப்படின்னா நான் ஸ்மார்ட்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. நீ ஸ்மார்ட் இல்ல, கேடி. ஸ்மார்ட்னா நான் தான். அப்ப நீங்க ஸ்மார்ட்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. உன் மேல கலரை பூசி நான் ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்றேன். இங்க பாருங்க, நீங்க கலர் எடுக்கிறதுக்காக கை எடுத்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். ஒருவேளை நீங்க கலர் பூசலன்னா அப்புறம் சேலஞ்சில நீங்க தோத்து போயிடுவீங்க. கலர் பூசறதுக்கு கை தேவைன்னு உனக்கு யாருமா சொன்னாங்க? அப்ப எப்படி பூசுவீங்க?
அபி கூடிய ஹோலி கொண்டாடுற, நான் கொண்டாட விட்டுடுவேனா? உன்னோட சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாரு. ஹாய் தனு. ஏ தனு, நில்லு. I'll be back. பாத்தீங்களாக்கா, நம்ம பிரகியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. அவளோட முகம் வெக்கத்துல ரோஜா பூ மாதிரி செவந்து போச்சு. இதுல என்னோட சந்தோஷம் என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் நெருங்கிட்டு இருக்காங்க. முதல்ல எப்ப அபி புரிஞ்சுக்குவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட அபி கூட பிரக்யாவை புரிஞ்சுக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா கடவுளே, இவங்க 2 பேரையும் சீக்கிரமே ஒண்ணு சேர்த்து வச்சிருப்பா. சரியா சொன்னீங்க. என்ன பிரகியா, அக்கா சொன்னது சரிதானே? தனு, தனு, நில்லுன்னு சொல்றல்ல. தனு, நான் சொல்றத கேளு. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்? எதுக்கு கூப்பிட்டு இருக்க? என்ன வேலை? என்ன வேலைன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஹோலி இல்ல? சரி, அதுக்கு போய் ஹோலி கொண்டாடி எதுக்கு என்கிட்ட வர? நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? ஏன்னா நான் உன் மேல கோவமா இருக்கேன். நீ எதுக்காக என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? எதுக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. ஓ, இப்போதான் புரியுது. நான் பிரக்யாக்கு கலர் பூசினதுனால தானே உனக்கு கோவம்? யாராவது இந்த மாதிரி கலர் பூசுவாங்களா? ஒரு விஷயத்த எனக்கு கிளியரா சொல்ல. நீ எதுக்கு கோவமா இருக்க? நான் பிரக்யாவுக்கு கலர் பூசினதுனாலயா, இல்ல நான் கலர் பூசின விதத்தை பார்த்து கோவமா இருக்கியா? ஏன் தனு இப்படி பண்ற நீ? கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். ஹோலி அன்னைக்கு யாராவது இப்படி இருப்பாங்களா? நீ நடந்ததை மறந்துட சொல்ற. முதல்ல செலிப்ரேட் பண்ணலாம். இல்ல, நான் வர மாட்டேன். ஏன் இப்போ ஓவரா ரியாக்ட் பண்ற? கம் ஆன் தனு, கோவத்தை விட்டு தள்ளு. மரியாதையா ஒத்துக்கோ. இல்லனா என்ன? இல்லனா நான் குண்டச்சி கூடிய போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அபி, கூப்பிட்டியா? ஓகே ஓகே. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அங்க பார், செம்ம டைமிங்ல வாசிக்கிறாங்க. வா வா, லெட்ஸ் கோ அண்ட் என்ஜாய். கம் ஆன். நான் வந்துட்டேன் பிரபா. உனக்கு முழிப்பு வந்து எங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ஜாலியா பேண்ட் வாசிச்சுக்கிட்டே உன்னை கொன்னுட போறேன். என்னங்க பாத்தீங்களா, மோளக்காரங்க வந்துட்டாங்க. இப்படி ஸ்லோவா ஆடிட்டு இருக்காம கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடுங்க. இந்த வயசுல நான் ஃபாஸ்டா டான்ஸ் ஆனேன்னு வையே, என் எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். வயசுக்கு ஏத்த மாதிரி நாம நடந்துக்கணும், புரிஞ்சுதா? கரெக்டா சொன்னீங்க மாமா. ஃபேமிலி மொத்தம் வெளியில தான் இருக்க. நான் இப்ப டைம் பார்த்து உள்ள போனா மட்டும் போதும். உள்ள போய் பிரபா கதையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியது. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலிமா.
ஹாப்பி ஹோலி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலயே நீ கலர் பூசுவ? தைரியத்தை பார்க்காதம்மா, உன் மேல எவ்வளவு அன்பா பூசிருக்குன்னு பாரு. பூசறதுக்கு நீ யாரு? நீ என்ன அன்பா பூசுறது? அபிக்கு மட்டும்தான் இப்படி கலர் பூசறதுக்கு உரிமை இருக்கு, வேற எவனுக்கும் கிடையாது. ஒண்ணு நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வர சொல்லி நீயே கூப்பிட்டு அப்புறம் வெளியில அனுப்பிடுவேன்னா என்ன அர்த்தம் சொல்லு? நானா? நிக்கல், நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். என்னாலயே கண்டுபிடிக்க முடியலையே. அம்மா இது நீதானே? ஏன்னா சுத்தமா அடையாளமே தெரியல நிக்கல். ஆஹா, இது நான் தான். என்ன தவிர உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லு? ஓகே, உன் கெட்டப் சூப்பரா தான் இருக்கு. ஐ மீன், என்னாலயே உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னா பாரு, நிச்சயமா யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐ அம் ஷூர் ஆலியாவால கூட உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது நிக்கல். என்னை விட அறிவாளியா? நான் தான் எல்லாரை விட அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த ஃபேமிலில அவ மட்டும்தான் அறிவாளி. அப்பனா ஓகே. ஓகே, எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. அதான் தெரியுதே. என்ன அதான் தெரியுதே? இங்க பாரு, அந்த பிரபா இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கான், அதுவும் தனியா. இல்ல அந்த ஜானகி அம்மா மட்டும் கூட இருக்காங்க. ஜானகி? ஆமாமா, அந்த பிரக்யா பிரபாவை பாத்துக்கிறதுக்காக அவங்களை கூட்டிட்டு வந்தா. அதனால நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாவே இருக்கணும். நீ அத பத்தி ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. இங்க பாரு, இந்த மாதிரி ஜானகின்றவங்க 100 பேர் வந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஜானகி எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் சரி, அவளால பிரபா சாகிறத தடுக்கவே முடியாது. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கேன். பிரபாவோட உயிரை எடுக்காம போனா நல்லாவா இருக்கும். பாட்டில மாத்திட்டியா? பாட்டில மாத்திட்டேன். இப்ப எப்படி இருக்கான் பிரபா? நல்லாதான் இருக்கான். இப்பதான் பாட்டில மாத்தினேன். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க வெளியில ஹோலி கொண்டாடிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க போங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பிரபாவை பாத்துக்கிறேன். ஹோலிய நாங்க விளையாடணும் தான், ஆனா உங்களோட. நான் எப்படி வருவேன் சொல்லுங்க? பிரபாவை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. ஆட, பிரபாவை பத்தின கவலை எங்களுக்கும் இருக்கு. இங்க பாருங்க, பிரக்யா எங்களோட மருமக, சரளாவும் அத்தையும் வரல. அப்ப சடங்கெல்லாம் யார் பண்ணணும்? நீங்க தானே பண்ணணும். அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனாலும் ஆனா அவனாலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க 3 மடங்கு அதிகமா ஹோலி விளையாடணும். 3 மடங்கா? ஏன் அப்படி? ஏன்னா சரளாவும் அத்தையும் இங்க வரல, அவங்க 2 பேரு, அப்புறம் நீங்க ஒருத்தர், மொத்தம் 3 பேரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஆனாலாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. நான் ராபினை கூப்பிடுறேன், ராபின் பாத்துக்குவான். ராபின், அட வாங்க. வேண்டாம், ராபின். நான் வரல. ஏய் ப்ரோ, யாருக்கு இந்த பாங்கு? பாட்டிக்கும் கிராணிக்கும். என்ன? பாட்டிக்கும் கிராணிக்கும் பாங்கு குடுக்கறியா? இல்ல ரொம்ப லைட்டா மிக்ஸ் பண்ண ட்ரிங்க்ஸ் இது. ஓகே. ரொம்ப லைட்டா மிக்ஸ் பண்ணதுன்னு சொல்றான். இத நான் குண்டச்சிக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஐம் ஷூர் இவ குடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள இருக்கிற அன்னியன் வெளியே வர சான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், அது கூட நீ வேலையை பண்ணு. Hey, shh. குண்டச்சி, குண்டச்சி. நான் இது வரேன், போங்க. என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கல? ஏய், எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருப்ப? உனக்காக என்ன கொண்டு வந்திருக்க பாரு. என்ன இது? ஸ்பெஷல் ட்ரிங்க் இது. நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன், நீங்க இத குடிங்க. ஒன்னு குடிச்சா போதுமா? இன்னொன்னு குடிச்சா என்ன ஆயிட போகுது? இல்ல, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. இத நான் உனக்காக தான் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். இத ஏன் கையால பாருங்க, உங்க கையால போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன் கையால இத தூக்கிட்டு வந்தேன். ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு. நீங்க ஏன் என்ன இவ்ளோ ஃபோர்ஸ் பண்றீங்க? ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலமா, ரிக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் குடியேன். என்ன அப்படி பாக்குற? இது ட்ரிங்க் தானே? சில்லுன்னு இருக்குன்னா ட்ரிங்க் தானே? இதுல நீங்க வேற எதையும் கலக்கல? என்ன சொல்ல வர நீ? வாட் டு யூ மீன்? நான் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொண்டு வரேன்னு நினைச்சியா? நெவர். இது ஆர்கானிக்.
ஹெர்பல் ஜூஸ்மா, சில்ட் ஆர்கானிக் ஹெர்பல் ஜூஸ். இல்லங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எதுக்காக என்ன இப்படி ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? சில்லுன்னு இருக்கிறத சூடானதுக்கு அப்புறமா குடிக்க போற? சீக்கிரமா குடியேன் ப்ளீஸ். இவர் கண்ணு பார்த்தாலே பொய் சொல்றாருன்னு தெரியுதே. கண்டிப்பா இவர் இந்த ட்ரிங்க்ல பாங்க கலந்திருப்பாரு. அதனாலதான் என்ன குடிக்க ஃபோர்ஸ் பண்றாரு. என்ன மேடம்க்கு குடிக்க ஸ்ட்ரா வேணுமா? இல்ல நீங்க குடிங்க. நான் குடிக்கிறேன், நீ முதல்ல சியர்ஸ் சொல்லு. Cheers. Cheers. இந்த ட்ரிங்க் குடிச்சானா அப்புறம் அவ்வளவுதான். மைண்ட் ஒரு ஃபீலுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். சிரிச்சா சிரிச்சுக்கிட்டே இருப்பா, டான்ஸ் பண்ணா டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆஹா சூப்பர், பார்க்க நல்லா இருக்கும். அங்க தனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அங்க பாருங்களேன். அங்க தனு எங்க இருக்கா? என்ன கல் படிக்கிறா? அப்படின்னா வாங்க ரொம்ப சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்டர்டெய்னிங் ஷோ ஸ்டார்ட் ஆக போதாவே. முதல் ரீல்ல என்ன ஆக போகுதோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.